சமந்தா கிட்டேருந்து எனக்கு ஒரே மெசேஜுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மெசேஜ் என்னென்னலாம் அனுப்பியிருக்காங்கன்னு அப்படியே இப்போ வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். படித்து சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல. வெயிட் பண்ணி ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். கடைசியில் என்ன மாதிரிலாம் அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டிஸ்பிளேயில் தெரியுதா என்ன சொல்லியிருக்காங்க? ஹாய் மிஸ் சமந்தா. ஓகே, இதாங்க மெசேஜ். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டாஃப் தேவைப்படுதான். அவங்களோட பார்ட்னர்ஸ் பிஸ்னஸை நல்ல பாப்புலாரிட்டியாகவும் நல்ல ரேட்டிங் கொண்டு வரதுக்காகட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டாஃப் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஒன்றும் கிடையாது, ரேட்டிங் வந்து கூகுள் மேப்பில் கொடுக்கணும், அவ்வளோதான். சேலரி பார்த்தோம்னா ஒரு ரேட்டிங்க்கு 203 ரூபாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. சரி, ஆனால் அதிகபட்சமாக 12,000 வரைக்கும் earn பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது. ஃபீஸ் எதுவுமே கிடையாது நியூ கமர்ஸ்க்குலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஃபீஸும் கிடையாது, டேரெக்டாக அமௌண்ட் தான் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாப்லன்னு நினைக்கிறேன். கடைசியில் போட்டுருக்காப்ல, கைண்ட்லி ரிப்ளை எஸ் ஆர் ஓகே டு கண்டினியூ. எஸ் ஆர் நோன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் ஆர் நோன் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்து தொலை பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. இதில் எப்படின்னா எஸ் ஆர் ஓகே தான். நீங்கள் எஸ் சொல்லணும், இல்லை ஓகே சொல்லணும், கண்டினியூ பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது. சரி, அதில் என்னன்னா ஒரு 5 ஸ்டார் ரேட்டை வந்துட்டு ரிவ்யூவோட கொடுக்கணும். அது ப்ரூஃபாக வந்து நம்ம கொடுத்தோம்னா 203 ரூபா அமௌண்ட்டு நமக்கு கிரெடிட் ஆகும். அது இமீடியட்டாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. ப்ரொசீட் பண்ணலாமா? உடனே நீங்கள் வந்துட்டு லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். 3லேருந்து 5 நிமிஷம் வேலை தான். சிம்பிளாக 5 ஸ்டார் மட்டும் கொடுத்தா போதும். ப்ரூஃபுக்கு என்ன, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், திரும்பவும் ரிப்ளை பண்ணுங்கள் எஸ் ஆர் நோ. அப்படி கிடையாது, எஸ் ஆர் ஓகே. இது ப்ரூஃப் வேறு. 203 ரூபா யாருக்கும் அனுப்பியிருக்காங்களாம் ப்ரூஃப். அடுத்து திரும்ப இன்றைக்கி வந்து யாரோ ரிசீவ் பண்ணியிருக்காங்களா நியூ மெம்பர். ஓகே, அவங்களுக்கு வந்து 203 ரூபா அனுப்பியிருக்காங்க. சரி, அனுப்பிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன, 203 ரூபா திரும்பவும் இன்னொரு ஆளுக்கு. அதுக்கப்புறமா ஓகே மெசேஜ் வரைக்கும் காமிக்கிறாங்க. அது எப்படி இவங்களுக்கு தெரியும் தெரியல, இன்னொரு ஆளுக்கு அனுப்புனது இவங்க அனுப்பியிருக்காங்க, இன்னொரு ஆளுக்கு கிரெடிட் ஆகிருக்குது. அந்த 203 ரூபா வந்துட்டு மெசேஜ் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரில. சரி, இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எஸ்ஆர் ஓகே. என்ன எஸ்ஆர் ஓகேன்னு தெரில, எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. 203 ரூபாலேருந்து இப்போ 5,600 ரூபா ஆகிடுச்சு, 1,300 ரூபா அந்த மாதிரி ஆகிடுச்சு. அது என்னங்க இப்போ பாருங்க, இன்னும் அல்டிமேட்டாக 25,450 ரூபா, 7,350 ரூபா எல்லா மெசேஜும் அனுப்பியிருக்காங்க ஃபோட்டோவோட. அதையும் நான் இப்போ ஷேர் பண்ணிட்டுருக்கேன், பார்த்துக்கங்க. கவலையெல்லாம் விடாதீங்க, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஈஸி தான். ஏன்னா 5,000லேருந்து 25,000 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் earn பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஃபஸ்ட் என்ன 12,000 ரூபா வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்துட்டு 25,000 ரூபா வரைக்கும். சரி, ஓகே. அந்த ஃபஸ்ட்டு அனுப்பின மெசேஜ் தான் நினைக்கிறேன் இந்த மெசேஜ். 5,600 1,300ன்ட்டு இந்த அதே தான், அதே மெசேஜே திரும்ப அனுப்பியிருக்காங்க ப்ரூஃபாக. இப்போ என்னது, earn அப் டு 7,000லேருந்து 25,000 இப்போ அப்படியே மாறிடுச்சு. முன்னாடி ஒரு 2-3 மெசேஜுக்கு முன்னாடியே தான் வந்து 5,000லேருந்து 25,000, இப்போ என்னன்னா 7,000லேருந்து 25,000. 203 ரூபாவில் தான் தொடக்கமே. அதுக்கப்புறம் நீங்கள் இது தான். அடுத்தது பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் 3,20,800 ரூபா. இதில் மொபைல் நம்பர் வேறு கீழே யாருக்கு அனுப்பியிருக்கோங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கா. பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லியாக நீங்கள் போட்டு வேணால் ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டு விடாங்க. ஏற்கனவே எல்லாம் ஃப்ராட் பயிலோட தான் இருப்பாங்க. யாருக்கு தெரியும், இந்த சமந்தாவே எவனோ ஒருத்தனாக தான் இருப்பான். அதே மெசேஜே திரும்ப போட்டிருக்கா சப்னா திவாரி. அப்புறம் நான் திஸ் இஸ் தி சேலரி ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ கண்டினியூ தேர் டாஸ்க். கண்டினியூவாக வந்துட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்காக இந்த சேலரி சென்ட் பண்ணியிருக்காங்களாம். எவ்வளோ, 2,50,000, 3 லட்சத்து சொச்சம். அடுத்தது 1,15,000. அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் 203 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் earn பண்ணலாம் கூகுள் மேப்பில். ஜஸ்ட் ரேட்டிங் மட்டும்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு பிஞ்ச செருப்பை வந்துட்டு கொடுத்தாலுமே சரி, 5 ரேட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். வேறு என்ன, நியூ மெம்பர் டுடே ரிசீவ்டு எவ்வளோ, 203 ரூபா இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருக்காங்களா. அடுத்தது என்ன, டியர் கஸ்டமர். அவனுக்கு கிரெடிட்டான என்ன தான் எனக்கு புரியலையே. அவனுக்கு கிரெடிட் ஆகிருக்கு 203 ரூபான்ட்டு. இவங்களுக்கு என்ன ஸ்க்ரீன்ஷாட் அந்த எடுத்து அனுப்பணுமா என்னன்னு தெரில. இவர் நமக்கு அனுப்பியிருக்கிறாப்ல, யார், இந்த சமந்தா. கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் கஸ்டமருக்கு வந்த மெசேஜ் இவங்களுக்கே வந்திருக்குது. இதே நமக்கு அனுப்புகிறாங்க. ஃபோட்டோஷாப் என்ன மாதிரிலாம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த 203 ரூபா திரும்ப எஸ்ஆர் ஓகே. அடுத்தது 90,200 ரூபா, 5,350, 12,300, 5,350. அதே மெசேஜே திரும்ப போட்டிருக்கா. வேறு இது கிடைக்கல போல். இப்போ ஹையர் அப் டு 12,000 ரிப்ளை. இப்போ பார்த்தீங்களா, இனிஷியல் சேலரி 203 ரூபா வித்தின் 20 to 30 minutes. ஃபஸ்ட்டு வந்துட்டு 3லேருந்து 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாப்புல. இப்போ 20லேருந்து 30 நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சு உங்களுக்கு சேலரியும் கிரெடிட் பண்ணிவிடுவோங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுதான் அப் டு 25,000 ஜஸ்ட் ரேட்டிங் ஆன் கூகுள் மேப்ஸ். யாருக்கெல்லாம் ஓகே, ஃபோன் நம்பரு ஷோ பண்ணவா, பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இதை க்ளோஸ் பண்ணுற முதல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து நம்பிடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்துட்டு உண்மையிலே காசு சென்ட் பண்ணுவாங்க தான். நீங்கள் போய் கூகுள் ரேட்டிங் கொடுத்துட்டு அனுப்பக்குள்ள அந்த ரேட்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன்னு பாருங்கள். ஒரு கடையில் செருப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஞ்ச செருப்பை கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நல்லா இல்லை, சரியில்லை, எனக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ கூகுள்லேயே வந்துட்டு ரிவ்யூவாக எழுத முடியும். இவங்க வந்துட்டு டேமேஜ் தான் கொடுத்துட்ருக்காங்க, இவங்க தான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இவங்கெல்லாம் ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டாக அந்த கடைங்கள்ட்டேருந்து வாங்கி நம்மளை மாதிரி அவன் ஏதாவது ஒரு ஆன்லைன் ஜாப் கிடைக்குமா, ஏதாவது ஒன்று இது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்க மக்கள்கிட்டேருந்து ஒரு 5 ஸ்டார் தானே சும்மா சிம்பிளாக போட்டு விட்டோன்னா 203 ரூபா கிடைக்குதுல்ல, ஓகே நம்ம போட்டுடுறோம், அமௌண்ட்டும் வந்துடுது. ஆனால் நாமளே அந்த கடையில் போய் செருப்பை வாங்குவோமா சொல்லுங்கள்?
டேமேஜ்னு தெரியுது, அந்த பேரும் எல்லாம் தெரிஞ்சிடும், அந்த கடையில் போய் வாங்க முடியுமா நம்ம? டேமேஜுங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம எப்போ போய் வாங்குவோம் அப்படின்னு தானே நினைப்போம். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் பேங்க் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணுறான், ஓகேவா? அந்த செட்டப் ரெடி பண்ணிவிட்டு அவன் மார்க்கெட்டிங் பண்ணணும். அவன் ஆட்டையை போடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கான். அவன் முடிவு பண்ணியிருக்கிற டைமில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆட்கள், இந்த சமந்தாங்கிற பேரை வச்சுக்கிட்டு போலியாக இருக்கிற ஆட்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரேட்டிங்ஸை நம்மக்கிட்டேருந்து அந்த பேங்க்குக்காக இருந்து கொடுக்குறாங்க. இந்த மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ நம்ம போயிட்டு அந்த கூகுள் மேப்பில் ஒரு 5 ஸ்டாரை கொடுத்துட்டு இல்லை 4 ஸ்டாரை கொடுத்துட்டு இவங்க நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை தூக்கி அப்படியே டைப் பண்ணி விட்டுருணும். இது நானாக சொல்கிற அசம்ஷன், ஓகேவா? இது எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளே டைப் பண்ணுற மாதிரி சொன்னாலும் சொல்லலாம். நம்ம கொடுத்து ஓகே கொடுத்துறோம் அப்படிங்கிறதுல ஃப்ராடுக்கார பையன் அந்த பேங்க், ஓகேவா? புதுசாக ஒரு பேங்க் ரெடி பண்ணணும்னா நான் எல்லாத்தையும் அமௌண்ட் வாங்கி சுட்டிட்டு போகணுங்கிற நினைக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, இவன் இப்படி தான், இவன் நல்லவன், இவன் வந்துட்டு வல்லவன், நிறையா அமௌண்ட் கொடுப்பான், நிறையா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான் அப்படின்னு நம்பி மக்கள் நம்ப வைக்கணும். அதுக்காக வேண்டியே இந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க. இப்போ 1,00,000 பேரை வந்துட்டு இவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு போய் ரிவ்யூ கொடுத்துட்டு அமௌண்ட்டை பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த பேங்க்கை இந்த ரிவ்யூவை நம்பி பெரிய பெரிய அமௌண்ட்டாக தூக்கி அந்த போடுறாங்க. அப்போ போடக்குள்ள அவன் வந்துட்டு இந்த 203 ரூபாங்கிட்டு இப்போ நமக்கு கொடுக்குறது இவனுக்கு வந்துட்டு யார் அந்த ஏமாத்துற ஆட்களுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டுமே, 2000 203 ரூபா போயிடுச்சுன்னா எவ்வளோ 200 வச்சோம், 1800 அவனுக்கு அசால்ட்டாக கிடைக்குதுல, முடிஞ்சிருச்சு. ஆனால் வாங்குற ஆட்கள் எத்தனை? அவங்க போடுற அமௌண்ட்டு 20,000 ரூபா போடலாம், 2 லட்சம் போடலாம், 20 லட்சம் கூட போடலாம், எவ்வளோ போய் எத்தனை பேர் வேணாலும் போடலாம், ஓகேவா? அந்த மாதிரி போடுற அமௌண்ட்டை மொத்தமாக சுருட்டிக்கிட்டு அந்த சொல்ல முடியாது, அந்த பேங்க்குக்காரனே இவனாக தான் இருந்தாலும் இருக்கலாம். ஆன்லைனில் தான் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் இதை கிரியேட் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், எல்லா மாதிரியும் வந்துருச்சு. ஈஸியாக வந்துட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே ஷோ பண்ண முடியும் அந்த வெப்சைட்டில், நம்ம ஷோ பண்ண முடியும். இவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு, இவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ இது அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, நீ வந்து வித்ட்ரா பண்ணுறியா, அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணக்குள்ள இவங்களே வந்துட்டு கூட அமௌண்ட்டை சென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க, அந்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்க சுட்டிட்டு ஓடிடுவாங்க. இங்கே கொடுத்த ரிவ்யூ வந்துட்டு ஃபேக்கான ரிவ்யூ காரணத்தினால மக்கள் நம்பி அந்த அமௌண்ட்டை போட்டு பெரிய முதலைங்களாம் அவங்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இதை சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக அந்த பேங்க்குக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஆன்லைனில் ஒரு பொருளை விற்கிறாங்க, நானும் விற்றுட்டு தான் இருக்கிறேன், அதெல்லாம் ஃபியூச்சரில் சொல்கிறேன் அப்புறமா, ஓகே? நான் கஸ்டமர்கிட்ட எல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவேன், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட தரம் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, என்னோடய சர்வீஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு அது உண்மையான ரிவ்யூவாக நீங்கள் போடுங்க. அது நல்லதோ கெட்டதோ அது எனக்கு அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ரொம்ப கம்மியான மக்கள் தான் வந்துட்டு ரிவ்யூ போட்டிருக்காங்க, பட் எல்லாமே வந்துட்டு நல்ல ரிவ்யூ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி காசை வாங்கிட்டு சில ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ரொம்ப லோக்கல் ப்ராடக்டாக சீக்கிரமே வந்து உடஞ்சி போகிற ப்ராடக்டாக இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை இந்த மாதிரி ஆட்கள் மூலியமாக ரிவ்யூ மட்டும் நம்ம போடக்குள்ள நமக்கே அந்த ப்ராடக்ட் வராதுன்னு ஆன்லைன் மூலியமாக வாங்கக்குள்ள வராதுங்கிறது என்ன நிச்சயம்? இது தாங்க, இவ்வளோ தாங்க. ப்ராடக்ட் வாங்குகிறோம், நம்ம ரிவ்யூ தான் அதிகமாக பார்ப்போம். நல்ல ரிவ்யூவா, கெட்ட ரிவ்யூவா, நல்ல ப்ராடக்ட் நல்லா இருக்கா? இன்னொன்று செல்லர் இருப்பாங்க, ஏகப்பட்ட செல்லர்ஸ் இருக்கிறாங்க, விற்கிறவங்க. அவங்களில் இப்போ 10 பேரில் வந்துட்டு ஒரு 7 பேர் நல்ல செல்லராக இருப்பாங்க, நல்லதாக விற்கிறவங்க இருப்பாங்க. அதே ப்ராடக்ட்டை டூப்ளிகேட்டாக எடுத்து அந்த பேலன்ஸ் இருக்கான 3 பேர் வந்துட்டு ஃபேக் ப்ராடக்ட் வந்து விற்பானுங்க. ஃபேக்குனா இவ்வளோ ரொம்ப மோசமான ப்ராடக்டாக சீக்கிரத்திலேயே உடைந்து போகிறது, கிழிஞ்சு போகிறது, அந்த மாதிரி ப்ராடக்ட்டை விற்பானுங்க. அப்போ விற்கக்குள்ள இந்த ரிவ்யூஸும் வந்துட்டு அதில் போய் ரீச் ஆகும், ஓகே? அந்த போய் ரீச் ஆகக்குள்ள சரி நல்ல ப்ராடக்ட் தான் அப்படின்ட்டு அவங்கள்ட்டேருந்து வாங்கக்குள்ள யார் பாதிப்படைவா? மக்கள் தான் பாதிப்படைவாங்க. ஏன்னா அதனால் ரிவ்யூ போடுங்க. இந்த மாதிரி நாதாரிங்கள்ட்டலாம் காசை வாங்கிட்டு ரிவ்யூலாம் போட வேணாம். ஏன்னா ஒரு தரம் வந்துட்டு அவங்க கொடுக்குற பொருளையும் அவங்க கொடுக்குற சர்வீஸ்லையும் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏன்னா அதை வச்சு தெளிவாகவே போடுங்க ரிவ்யூ, உண்மையான ரிவ்யூவாகவே போடுங்க. நானும் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், நிறைய ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அது ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டோன்னா அவங்க அதை சரி பண்ணுவாங்க, அவங்களோட பிஸ்னஸ் அது டெவலப் ஆகும். உங்களை இதுவே நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ஆளை போய் நம்பி நான் காசு தரேன், எனக்கு ரிவ்யூ இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்லாம் போய் நம்பி கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களோட ப்ராடக்ட்டு அதிகமாக சேல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தரமான ப்ராடக்டாக கொடுக்க ஆரம்பிங்க, அது செல் ஆகும். அதே மாதிரி உங்களோட சர்வீஸும் தரமாக கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ரிவ்யூ கரெக்டாக கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த காசு சைட்லாம் போயிடாதீங்க, வேஸ்ட், சுத்த வேஸ்ட். இதுதாங்க நம்ம சமந்தா நமக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தது. உங்களுக்கு இது விழிப்புணர்வாக இருக்கும்னு நம்பி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், வேறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் இந்த வீடியோ எதுவும் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.